என் கல்யாணம் கோமலியோட தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க எல்லாம் கிளம்பலாம். ஹலோ கீர்த்தனாமா, நீங்க எதுக்குனாலும் ஆசைப்படலாம். ஆனா அது கிடைச்சே ஆகணும்னு அடம் பிடிக்க ஒரு தகுதி வேணும். இந்த வீட்டு முறைப்படி ஒரு பொண்ணு கையில மருதாணி வச்சுட்டா அவ தான் இந்த வீட்டோட மருமக. அத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க தானே எங்களை வர சொன்னீங்க. இப்ப நீங்களே வேணாம்னு சொன்னா எப்படி? ஏன்னு கேட்க கூடாதா? எங்க பொண்ணு வேணாங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா? சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இத்தனை பேரை கூப்பிட்டு நீ பொண்ணு கிடையாதுன்னு சொன்னா அவருடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேண்டாமா? உன்னால எங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமும் கிடையாது, கிடைக்க போறதும் இல்ல. இப்படி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைய எதுக்கு வாழ்ற? போ, போய் ஆறு கொலன் எங்கேயாவது பார்த்து போய் விழு. போ. இங்க பாரு ஹாசினி, ஏஜே யாருக்கு பதில் சொல்லலனாலும் உனக்கு சொல்லிதான் ஆகணும். என்ன காரணம்னு கேக்குற உரிமை இங்க இருக்கிற எல்லாரையும் விட உனக்கு தான் இருக்கு. போ, போய் தைரியமா கேளு. போ போ, போய் கேளு. போமா. ஏன் முகத்தை இவ்வளோ சோகமா வச்சிருக்க? நீ உண்மையிலே சோகமாவா இருக்க? இப்போ மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீயா இங்க வரல, யாரோ நான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு ஒரு பெரிய துரோகம் செஞ்ச மாதிரியும் அதுக்கு உன்னை நியாயம் கேட்க அனுப்பிச்சிருக்காங்க தானே? ஆனா உண்மை என்னன்னு நம்ம ரெண்டு பேருக்கு தெரியும் தானே? உன் தங்கச்சி விஷயத்துல நான் செஞ்ச உதவிக்கு பதிலா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்ட. உன் பதிலுக்காக நான் காத்திருக்கல, உன் சம்மதத்தையும் நான் கேட்கல. ஏன்னா அது என்னோட பழக்கமே இல்லை. நீயும் நானும் கிழக்கும் மேற்கும் தான், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்துல ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கு. நான் சுயநலவாதினா நீயும் ஒரு பெரிய சுயநலவாதி தான். உன் சுயநலத்தை மட்டும்தான் நீ யோசிக்கிற, மத்தவங்களை பத்தி நீ யோசிக்கிறதே இல்லை. அப்படி நீ யோசிச்சிருந்தா ஃபங்க்ஷனை விட்டு அப்படி ஓடி போயிருக்க மாட்டேன். அப்படி நீ ஓடி போனதுனால உன் குடும்பம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சது உனக்கு தெரியவே தெரியாது. தன்னோட சுயநலத்தை மட்டும் யோசிக்கிற நீ என் குடும்பத்தை பார்த்துக்கவே முடியாது. உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தி யோசிக்க தெரியாதவன் என் குடும்பத்தை எப்படி பார்த்துப்பா? இவ்வளோ பெரிய குடும்பத்தோட பொறுப்பை சுமக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த கல்யாணம்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான்
நான் அன்னைக்கே என் சொத்தெல்லாம் ஓ பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீ என் வாழ்க்கைய பேரம் பேசுறியான்னு கேட்டேன். வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இந்த நொடியிலிருந்து உன் மனசுக்கு பிடிக்காத அந்த கட்டாய கல்யாணத்திலிருந்து நான் உனக்கு முழு சுதந்திரம் தரேன். யாரு யாருக்காகவும் எந்த தியாகமும் செய்ய வேணாம். செஞ்ச உதவிக்கு காலம் முழுக்க அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் முன்னாடி எந்த கட்டுப்பாடும் இல்லை, யாரும் உன்னை தடுக்கல. உனக்காக எல்லா கதவுகளும் திறந்திருக்கு. அது வழியா நீ தாராளமா போலாம், உன் வாழ்க்கைய வாழலாம். யாரும் உன்னை தடுக்க போறதில்லை. ஆனா எனக்குன்னு நான் போட்டிருக்கிற கோட்டுக்குள்ளதான் நான் இருப்பேன். உள்ளே போய் எல்லார்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட காரணத்தை நான் சொல்லிட்டேன். உன்னோட காரணத்தை நீ சொல்லிக்கோ. குட் பை. குட் பை. பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம். கட்டின வீட்டுல நாகப்பாம்பு புகுந்த மாதிரி நீ உள்ள வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றியே. காசு பணம் இருக்குங்கிறதுக்காக கேள்வி கேட்காம கையை நீட்டி மருதாணி வச்சுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மருதாணி வச்சுக்கிட்டா எல்லாம் நடந்துருமா? முதல்ல யார் நீ எங்க கல்யாணத்துக்கு எடுக்க? அவ யாரோ எவ்வளோ இல்ல, என்னோட தங்கச்சி கோமளி. படிச்ச உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்கயாவது மருமகளோட தங்கச்சிய மாமனார் கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏன் பண்ணக்கூடாது? மருமகளோட தங்கச்சிய ரெண்டாவது பொண்டாட்டிய கல்யாணம் பண்றது ஒன்னும் தப்பு கிடையாது. கூப்பிட்ட உடனே வெக்கம் இல்லாம கையை நீட்டிட்டு வந்தா பாரு. நினைச்சேன் இது அசிங்கமான உறவாதான் இருக்கும்னு. நீங்க என்ன உறவுக்கெல்லாம் ஐஏஎஸ் முத்திரை கொடுக்கிற ஆபீசரா? அது தப்பு இது தப்புன்னு சொல்றதுக்கு உங்க உறவு சரியில்லைன்னு ஒதுக்கிட்டு ஏஜி ஏன் தங்கச்சி கையில பேர் எழுதினாரு. ஏதோ பெருசா பேச வந்துட்டீங்க. இத பாரு, உறவு சரியில்லாமதான் ஹாசினிக்கு மோதிரம் போட்டாரா? இன்னைக்கு இவ கையில பேர் எழுதிட்டா இவ சந்தோஷமா இருந்துருவாளா? இப்பவே மருதாணியோட சேர்த்து இவ சந்தோஷத்தையும் அழிச்சிடறேன் பாரு. அம்மா கைய விடுங்க. என்னங்க இது? பாரு பாத்துட்டு விடுங்க. சொன்னா கேளு. மருதாணியை அப்படியே கைய விடுங்க. நீங்க கையை ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க. பேரை அழிச்சிட்டாங்க. என்ன கீர்த்தனா? இங்க காட்டு. என்னங்க இது? பொறாம பிடிச்ச பொம்பளை. உன் பொண்ணுக்கு கிடைக்கலனா அதுக்கு இவ என்ன பண்ணுவா? ச்சே, எவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறீங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல நீங்களே இப்படி நடந்துக்கிறதாலதான் உங்க புள்ளையும் யார பத்தியும் கவலைப்படாம ஓடி போயிருக்கா. உங்க புத்தி தானே உங்க புள்ளைக்கும் வரும். அது தெரிஞ்சுதான் எங்க ஏஜே சரியான டைம்ல சரியான டெசிஷன் எடுத்து உங்க பொண்ண ரிஜெக்ட் பண்ணிருக்காரு.
என்ன ரிஜெக்ட் பீஸ் தலையை தொங்க போட்டு வருது? தலையை தொங்க போட்டு வரத பார்த்தா ஏஜே கெட் அவுட் சொல்லிட்டாரு போல. என்னடி ஆச்சு? என்னடி சொன்னாரு? யார் என்ன சொன்னா என்ன மம்மி? போலாம் வாங்க. நிறுத்தா. அடி பாவி, ஆனா வரதுக்கும் போனா போறதுக்கும் உனக்கு என்ன கல்யாணம் அவ்வளவு சாதாரணமான விஷயமா போச்சா? உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டே. நிறுத்து. ஐயோ அம்மா. பொண்ணு மேல கை வச்ச கொன்றுவேன். யாரு மேல இருக்க கோவத்தை யாரு மேல காட்டுற? உங்க லோ கிளாஸ் தெரு சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க. இப்போ இடத்த காலி பண்ணுங்க. நாங்க ஒன்றும் லோ கிளாஸ் கிடையாது, நீங்க தான் லோ கிளாஸ். ஏய் ஹலோ ஹை கிளாஸ், சும்மா கத்தாதீங்க. 3 பேரும் எனி டைம் லோ கிளாஸ் தனமா எங்க அக்காக்கு எதிராக சண்டையை மூட்டுறதுலயே குறியா இருந்துட்டு இப்ப யாரை பார்த்து லோ கிளாஸ்னு சொல்றீங்க? ஏய் ஏய் அடங்கு. என் மகளுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்களாம் பதில் சொல்லியே ஆகணும். எங்களை அழ வச்சுட்டு நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் பாத்துட்டேன். என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், இந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. ஸ்வேதா வா. போங்க போ. ஹாசினி வாமா. கோமலி கங்க்ராச்சுலேஷன்ஸ். வா. இது என்ன விசேஷம் நடக்கிற இடமா இல்ல வித்த காட்டுற இடமா? ஏன் என்னாச்சு? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? எல்லாம் கூடி வர நேரத்துல ஓ இஷ்டத்துக்கு பொண்ண மாத்துற? மேஜிக் ஷோல பொட்டிக்குள்ள பூவை போட்டுட்டு முயல வெளியே எடுக்கிற மாதிரி நினைச்சிட்டியா வாழ்க்கைய? இத பார்த்துட்டு கூட இருக்கிற நாங்கெல்லாம் கை தட்டணும்னு எதிர்பார்க்கறியா? இப்போ என்ன ஆயிடுச்சுமா? என்னோட நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சே. நான் என்ன பண்ணமா? இதுதான் உன் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது மருதாணிய மாத்தி போட்டு போற திசையே மாத்திக்கிட்டியே. நீ செஞ்சது சரிதான்னு உன் மனசுக்கு தோணுதா? நான் எந்த தப்பும் செய்யல. ஆ? நான் எல்லாமே நியாயமா தான் செஞ்சேன். உன் மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இத நியாயம் மட்டும் சொல்லாத. ஒரு மனசை காயப்படுத்திட்டு இன்னொரு மனசுக்கு நல்லது செய்யறதா நியாயம்? அப்படி அதுல நீ உறுதியா இருந்தேன்னா தோ உன் பிரபலி முன்னாடி சத்தியம் பண்ண பார்க்கலாம். இது பாரு, இந்த வீட்டையும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆக்கிடாத ஏஜே. ஆர்டர் எடுக்கிறதும் ஆர்டரை கேன்சல் பண்றதும் அங்க வேணா சகஜமா இருக்கலாம். இங்க வீட்ல எதையுமே போற போக்குல செஞ்சிடக்கூடாது. உனக்கு நல்லது கெட்டது தெரியும். கல்யாணம்னா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஒரு பதட்டம் இருக்கதானப்பா செய்யும். ஊரே சொல்ற ஹிட்லரை தான் அவளுக்கு தெரியுமே தவிர ஒரு நாளாவது உன்னை அபிநவா தெரியாதேப்பா. அவளுக்கு நீ புரிய வச்சியா? அதான் அந்த பயத்துல அந்த பொண்ணு ஓடி இருக்கா. அவகிட்ட கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஒரு வெகுளித்தனம் இருந்துச்சு. அது உன்னோட வாழ்க்கையை அழகாக்கும்னு நான் நினைச்சேன். இப்போ ஏமா தேவையில்லாம எமோஷனல் ஆகுற? ஹாசினியா இருந்தேன்னா கோமலியா இருந்தேன்னா உனக்கு தேவை ஒரு மருமக தானே, மருமகளுக்கு தேவை ஒரு அத்தை தானே, பிரபலிக்காக்கு தேவை ஒரு கல்யாணம் தானே. ஆனா உனக்கு தேவை ஒரு மிஷின் இல்ல? உன்னை பொறுத்த வரைக்கும்
அந்த மெஷின் கிட்ட பாசத்தை காட்டக்கூடாது. அதுக்கு மனசு இருக்க போறதில்ல, அத வெளியே கூட்டிட்டு போக வேண்டிய தேவையில்லை, அதுக்கு பூ கூட வாங்கி கொடுக்க தேவையில்லை. அந்த மிஷினும் உன்னை ஏன்னு கேள்வி கேட்க கூடாது. இப்படி ஒரு கல்யாணம் தேவையா ஏஜே? இந்த கல்யாணத்துல எனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னேனா? என்னது? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நான் சொன்னேன் உன்கிட்ட. நீ தானே கேட்ட. என்னமோ எல்லா விஷயத்திலும் நான் தான் பிடிவாதமா இருக்கிற மாதிரி நீ சொல்ற. ஆனா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நீங்க தானே பிடிவாதமா இருந்தீங்க. அது பிரபலியோட கடைசி ஆசையா இருந்ததுனால நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஹாசினியா இருந்தேன்னா கோமலியா இருந்தேன் சொல்லி கல்யாணம் நடந்த போதும் நான் இருந்தேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல, இதுலயும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லுங்க, நான் உயிர் வேணா தரேன். ஐயோ, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பா. அதுவும் அம்மா கிட்ட சொல்லாத. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சாகறதுக்காக இல்ல ஏஜே, இல்ல. நான் உண்மையில சத்தியம் பண்ணி சொல்றேன், உன் விருப்பத்துக்கு ஏத்துதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க சுத்தமே விருப்பமே இல்லாத ஹாசினியை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இப்படி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைய எதுக்கு வாழ்ற? போ, போய் ஆறு கொலன்னு எங்கேயாவது பார்த்து போய் விழு போ. ஹாஸ்னி, என்னம்மா? ஹாஸ்னி, 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 கதவு தரமா? அக்கா, அம்மா, கதவு தரமா? கதவை திறக்கா. ஹாஸ்னி, கதவு தரமா? கதவு தர. அக்கா, சொன்னா கதவை கேளுமா. திறக்கா. ஹாஸ்னி, ஐயோ அக்கா, நீ எந்த மிஸ்டேக்கும் செய்யலக்கா, எல்லாமே அவங்க தான். கதவை திறக்கா ப்ளீஸ். மா, ப்ளீஸ் மா. அக்கா, எந்த தயவு ஒரு தப்பான முடிவு எடுக்காதம்மா. ஹாஸ்னி, ஹாஸ்னி, அக்கா, ரொம்ப பயமா இருக்கு. கதவு தரம்மா, கதவு தர. எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போயிடாதம்மா. நீ துணிச்சலான பொண்ணுமா. அக்கா, அம்மா, அக்கா, சொன்னா கதவை கேளுமா. அம்மா சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதக்கா ப்ளீஸ்க்கா. தவறான முடிவு எதுவும் எடுத்துறாதம்மா. அம்மா, சொன்னா கேளுமா. ஹாஸ்னி, ஹாஸ்னி, அக்கா, கதவை திற. ஹாஸ்னி, அக்கா, கதவை திறக்கா. ஹாஸ்னி, கதவு தர. ஹாஸ்னி, ஐயோ, ஹாஸ்னி, அக்கா, கதவை திறக்கா. ஹாஸ்னி, அம்மா, ஹாஸ்னி, அக்கா, கேக்குதா இல்லையாம்மா? ப்ளீஸ்க்கா. நான் ஏதாவது பண்ணிக்க போறேன்னு அப்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டா கதவை திறக்கா. என்ன பண்றது? கதவு தர. கதவை திறக்கா. கதவு தரமா. அக்கா. ஹாஸ்னி, உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருந்த? அக்கா, என்னக்கா ஆச்சு? பயந்துட்டீங்களா? பின்ன நீ பாட்டுக்கு உள்ள போய் கதவு பூட்டிக்கிட்ட, அப்படியே ஆடி போயிட்டாமா. என்னம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்க. அட என்னம்மா? ஏம்பா, நான் அப்படி செய்வேனா? ஏஜே மாதிரி ஒரு ஆளைய கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்ச எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நான் போய் சாவேனா? ஆமா ஆமா,
நீயா சாவ? நீதான் அடுத்தவங்கள சாகடிக்கிற ஆளாச்சே. ஏய் சொல்லு, எதுக்கு ஓடி போன? நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல பட்டுப்படாம தான் இருந்த. கரெக்டா நீ ஃபங்க்ஷன்ல காணாம போயிருக்கனா? பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. அங்க என்ன நடந்துச்சு சொல்லு. கல்யாணத்தை நிறுத்த தானே ஓடி போன? ஓடி போறதுக்கு எதுக்கு மம்மி நான் அந்த வீட்டுக்கு வரணும்? இந்த வீட்ல இருந்தே ஓடி போயிருப்பேனே. அவ்வளோ ஹாப்பியா டான்ஸ் எல்லாம் ஆடினேனே, நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அதான் நானும் கேக்குறேன். பார்த்துட்டு இருக்கும் போதே என் கண்ணுல மண்ணு தூவிட்டு போறேன்னா அதத்தான் எப்படின்னு கேக்குறேன். நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றவளாச்சே. நீ என்னமோ சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி பேசுற. சர்டிபிகேட்டை நான் கொடுக்கல. மேல ரூம்ல சாரி சாரின்னு செவத்தெல்லாம் நிரப்பி வச்சிருக்கா பாருங்க. அதுக்கு பேரு சர்டிபிகேட் இல்லாம அவார்டா? இவ இதுவும் செய்வா, இதுக்கு மேலயும் செய்வா. சொல்றீ, நீ எப்படி போன சொல்லு, எனக்கு விளக்கம் சொல்லு.